ஃபேமிலியை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்த வேண்டாம், அங்கே இங்கே மாறிட்டே இருக்கணுமேங்கிறதுக்காக வந்து ஒய்ஃபை வந்து நல்லா அவங்க ஊரில் ரொம்ப வசதியான ஒரு எல்லாமே செட்டப் பண்ணி கொடுத்துட்டு இவர் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அப்பப்போ வந்துட்டு போவார். ஆனால் வரும்போதெல்லாம் அவருக்கு நிம்மதியே இல்லை. அங்கே உனக்கு ஒரு ஃபேமிலி இருக்கும், அங்கே நீ யாரோ ஒரு பொண்ணு கூட பழகுற, அப்படி இப்படின்னு இவங்களே கற்பனையிலேயே வந்து எப்போவுமே ரொம்ப டார்ச்சராக பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஒய்ஃபை சரி வான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனாலும் கூட்டிகிட்டு போன இடத்துலையுமே வந்து அங்கே போய் ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை க்ரியேட் பண்ணுறா. கற்பனையிலேயே வந்து அவங்க வந்து ஒவ்வொரு விஷயம், கேட்குற விஷயம், பார்க்குற விஷயம், எங்கெங்கேயோ நடக்கிற விஷயத்தையெல்லாம் வச்சு நம்மளோட லைஃப்பில் இப்படி ஆயிருமோ, நம்மளோட ஹஸ்பண்ட் இப்படி தான் இருப்பார் அப்படின்னு அவங்களுக்கு முழுக்க முழுக்க இருக்கிற அந்த நெகட்டிவான விஷயங்களை வச்சு அவங்க ஹஸ்பண்ட்க்கு கொடுத்த டார்ச்சர். சந்தர்ப்பங்களும் சூழ்நிலையும் வந்து ரொம்ப சாதகமாக எல்லாருக்குமே தப்பு பண்ணுறதுக்கு அமையுது. ஸோ சில பேர் வந்து இது ப்ளஸ்ன்னு நினச்சி ஒரு மைனஸில் யூஸ் பண்ணிக்கிறாங்க, தப்பான வழியில் போகிறாங்க. வணக்கம். வணக்கம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கேஸ்குள்ளெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி உங்களை பற்றி கொஞ்சம் விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி மேம். நீங்கள் வந்து எப்படி இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தீங்க? நீங்கள் இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்து எத்தனை வருஷங்கள் ஆச்சு மேம்? 13 வருஷத்துக்கு மேலே ஆச்சு இந்த ஃபீல்டில் வந்து. ஓகே. எப்படி வந்தேன் அப்படின்னா வந்து எல்லா இன்டர்வியூலையும் சொல்கிறது தான், ஏதாச்சும் ஒரு வித்தியாசமான ஃபீல்டு எனக்கு வேணும் சொல்லி ஆசைப்பட்டேன். எல்லாரும் பண்ணுற மாதிரி பண்ணுறதுக்கு எனக்கு பிடிக்காது. எது பண்ணாலும் அதில் ஒரு வித்தியாசம் இருக்கணும் அப்படின்னு நினைப்பேன். யாரும் பண்ணாததை பண்ணணும், எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுற விஷயத்த நம்ம ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேரக்டர் நான். ஸோ அப்படி தேடிட்டு இருந்த ஒரு ஃபீல்டு தான் இது. ஏதாச்சும் ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீல்டு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். அப்போ எனக்கு இது ஒரு தெரிஞ்சிச்சு, இதில் ஜாயின் பண்ணேன். ஓகே. தெரிஞ்சு நீங்கள் ஜாயின் பண்ணும்போது ஃபஸ்ட்டு கேஸ் உங்களுக்கு எப்படி மேம் இருந்துச்சு? ஃபஸ்ட்டு வந்து எப்படி சொல்கிறது, கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி தான். ஏன்னா நம்ம கதைகளில் படிக்கிறதுக்கும் ப்ராக்டிக்கலாக இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். கதையில் படிக்கும்போது அப்படியே இந்த மாதிரி டிடெக்டிவ் ஸ்டோரிஸ் எல்லாம் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டரோட நான் என்ன இன்வால்வ் பண்ணி தான் படிப்பேன். அது அப்படியே நானாக இருந்து தான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்க போகிற ஒரு கேரக்டரை வந்து அது நானாகவே நினச்சி தான் நான் ஸ்டோரி படிக்கும் போது அப்படி தான் படிப்பேன். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நான். பட் ரியலாக பார்க்கும்போது அதில் இருக்க ரிஸ்க்கு நம்ம அதை அனுபவிச்சு பார்க்கும்போது வந்து ப்ராக்டிக்கல் இஷ்யூ நிறைய இருக்கும். படத்துலேயோ கதைகள்லேயோ போகிற மாதிரி விறுவிறுன்னு போகாது. ஒரு சின்ன விஷயத்த பண்ணுறதுக்கே நம்மளுக்கு நாள் கணக்காகும், நேரம் கணக்காகும். அந்த மாதிரி இப்போ ஒருத்தர் வந்து இவர் தான் அப்படின்னு அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கே வந்து நம்ம பல மணி நேரம் ஒரு இடத்துல இருந்து பார்க்க வேண்டியது இருக்கும். அந்த பல மணி நேரம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கும்போது அதை கடக்கிற அந்த நேரம் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது ஒரு பொண்ணா இருந்து பண்றது அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரு ஸ்ட்ரீட்ல நின்னோ இல்லை ஒரு வீட்டுக்கு முன்னாடியோ இல்லை ஒரு ஆஃபீஸ் முன்னாடியோ இருந்து ஒருத்தவங்களை நோட் பண்றதுக்காக நிக்கிறோங்கிறது வந்து தெரியும். நம்மளோட கலாச்சாரப்படி வந்து பெண்கள் வந்து ஒரு இடத்துல ரொம்ப நேரம் நின்னா என்னமெல்லாம் பேசுவாங்க, என்ன மாதிரியான ரிஸ்க் எல்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்கன்னு இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி ப்ராக்டிக்கல் இஷ்யூ வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் கேஸ் பார்க்கும்போதே வந்து நீங்க சொந்தமா தான் அது பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்க இல்ல வந்து இன்னொருத்தர்கிட்ட ஒர்க் பண்ணீங்களா மேம்? ஒருத்தர்கிட்ட ஒர்க் பண்ணேன் நான். ஒரு 1 இயர் பக்கமே ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் அவங்களோட ஃப்ரான்ச்சைசி எடுத்தும் பண்ணினேன், ஒரு 1 இயர் பண்ணினேன். அது எனக்கு செட் ஆகல, இண்டிபெண்டா பண்ண முடியல. அதுக்கப்புறம் நான் தனியாக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஓகே மேம். இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து நீங்கள் வந்து இன்ஸ்பிரேஷனாக இருக்கீங்க. நீங்கள் உங்கள் வீடியோஸ் பார்த்தீங்கனாலே கமெண்ட் செக்ஷனில் தெரியும் உங்களுக்கு வந்து நிறைய பேர் வந்து நான் உங்களை வந்து இன்ஸ்பயராக எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா உங்கள் தைரியத்துக்காக நீங்கள் ஒரு பொண்ணாக இருந்து இது பண்ணுறதுனால. ஸோ நிறைய பேருக்கு நீங்கள் இன்ஸ்பிரேஷனாக இருக்கீங்க. உங்கள் இன்ஸ்பிரேஷன் யார் மேம்? அப்படி குறிப்பாக சொல்ல முடியாது. டெய்லி எனக்கு அது அந்த லிஸ்ட்ல வந்துட்டே தான் இருப்பாங்க. ஒரு சின்ன குழந்தைட்டு இருந்து கூட நான் நிறைய விஷயம் கற்றுப்பேன். நிறைய பெரியவங்க பார்க்குறவங்க யார்கிட்ட எல்லாம் நல்ல விஷயங்கள் இருக்குதோ அது எல்லாமே ஒவ்வொரு நாளும் கற்றுக்கிட்டு இந்த மாதிரி பண்ணணும், நம்ம இந்த மாதிரி நம்மளோட கேரக்டரை மாற்றிக்கணும், நம்ம இப்படி இருக்கக்கூடாது. ஸோ இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது வந்து நல்ல விஷயத்துக்கு மட்டும் நான் எடுத்துக்கிறது இல்லை. ஒருத்தவங்க ஒரு கெடுதல் பண்ணால் கூட இந்த மாதிரி பண்ணக்கூடாதுங்கிறதுல கூட அவங்கள வந்து நான் ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துப்பேன். ஸோ அது வந்து நாளுக்கு நாள் நிறைய பேர் என்னோட பேரண்ட்ஸ்லேருந்து டீச்சர்ஸ்லேருந்து பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் பழகிற ஒவ்வொருத்தர் எல்லாத்துக்கிட்டையும் எல்லாருமே எனக்கு ஒவ்வொரு விஷயத்தில் ஒரு இன்ஸ்பிரேஷனாக தான் இருப்பாங்க. என் குழந்தைங்க அந்த மாதிரி எல்லாம். இப்போ வந்து நம்ம கேஸ்குள்ளே போகலாம். நிறைய பேர் வந்து உங்ககிட்ட எப்படி கேஸ் கொடுப்பாங்கன்னா, எனக்கு வந்து அவங்க மேலே சந்தேகமாக இருக்குது, என்னன்னு கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேஸ் கொடுப்பாங்க. ஆனால் யாருன்னா ஒருத்தர் வந்து என்னையவே ரொம்ப சந்தேகப்பட்டே இருக்காங்க, நான் கொஞ்சம் நல்லா வந்தான்னு சொல்லி எனக்கு வந்து கொஞ்சம் கண்டுபிடிச்சி அவங்களுக்கு சொல்லுங்களேன், அந்த மாதிரி கேஸ் வந்திருக்காங்க? வந்திருக்குங்க. பாவம் ஒரு சிஆர்பிஎஃப்ல ஒர்க் பண்ணுறவர், அவர் ஃபேமிலியை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்த வேண்டாம், அங்கே இங்கே மாறிட்டே இருக்கணுமேங்கிறதுக்காக வந்து ஒய்ஃபை வந்து நல்லா அவங்க ஊரில் ரொம்ப வசதியான ஒரு வாழ்க்கையில் இருக்க வச்சுட்டு எல்லாமே செட்டப் பண்ணி கொடுத்துட்டு இவர் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அப்பப்போ வந்துட்டு போவார். ஆனால் வரும்போதெல்லாம் அவருக்கு நிம்மதியே இல்லை.
வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்ல சண்டை. அங்க நடக்கிற விஷயம், இங்க நடக்கிற விஷயம் எல்லாம் கேள்விப்பட்டு, உங்க இதுல வேலை செய்றவங்களே இப்படிதான் இருப்பீங்க. அங்க உனக்கு ஒரு ஃபேமிலி இருக்கும். அங்க நீ யாரோ ஒரு பொண்ணு கூட பழகுற. அப்படி இப்படின்னு இவங்களே கற்பனையிலேயே வந்து எப்பவுமே ரொம்ப டார்ச்சரா பண்ணிட்டு இருக்கிற ஒரு வைஃப். எங்கிட்ட வந்து இந்த மாரி நெறைய கேஸஸ் வந்து என்ன நல்லவனா கொஞ்சம் காமிச்சு சொல்லுங்க. நீங்களா வந்து இது பண்ணுங்க அப்படிங்கிற மாரிலாம் நெறைய கேஸ் வந்து அவங்களே அவரு கெட்டவரா கூட இருக்கலாம். பட் வந்து அந்த மாரிலாம் சொல்லிலாம் வரும். அந்த மாரி தேவையில்லாத கேஸ் எல்லாம் நான் எடுக்க மாட்டேன். அந்த மாரி வேலையெல்லாம் பண்றதில்ல. ஒருத்தவங்க பாதிக்கப்பட்டு வராங்க, ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும்னு வரவங்க கேஸ் மட்டும் தான் எடுத்திருக்கேன். பட் வந்து இவரு வந்து ரொம்ப பாவமா இருந்துச்சு. அ நீங்க வந்து என்ன எப்படி வேணாலும் நீங்க எல்லா இடத்துலயும் என்னோட பாஸ்ட் எல்லாமே நீங்க விசாரிச்சுக்கலாம் மேடம். நீங்க எவ்வளோ டைம் வேணாலும் என்னை எடுத்து நீங்க என்ன வந்து முழுக்க முழுக்க என்னோட கேரக்டர் வந்து அவரே என்கிட்ட சொன்ன விஷயம் இது. ஒருத்தவங்க நல்லவனா வந்து நடிக்கிறதுங்கிறது வந்து இப்ப நான் ஒரு தப்பு பண்றேன் அப்படின்னா, நான் ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கேன் அப்படின்னா வந்து கண்டிப்பா அது வந்து ஒரு 1 மந்த் நான் அதுல இல்லாம நடிக்க முடியும். ஒரு 2 மந்த்ஸ் இல்லாம இருக்க முடியும். நீங்க என்னோட லைஃப்க்காக நீங்க வருஷக்கணக்கா கூட வந்து நீங்க என்ன வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன வந்து மானிட்டர் பண்ணுங்க. ஏன்னா ஒரு வருஷக்கணக்கா என்னால வந்து நல்லவனாவே என்னோட கேரக்டர நான் வந்து நீங்க என்ன மானிட்டர் பண்றீங்க. என் வைஃப் கிட்ட வந்து என்ன நிரூபிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் நல்லவனாவே இருக்க முடியாது. நீங்க எந்த மாரி வேணாலும், எந்த லெவல்ல வேணாலும் இறங்கி என்ன ஃபுல் அண்ட் ஃபுல் சர்வேலன்ஸ் பண்ணி, என்ன பத்தி வந்து நான் என்ன பண்றேன், ஏதுங்கிற என்னோட ரிப்போர்ட் கொஞ்சம் குடுங்க. ஏன்னா என்னோட கஷ்டம் எதுவுமே என்னோட வைஃப்க்கு தெரிய மாட்டேங்குது. நான் வந்து ஜாலியா இருக்கிறேன் அப்படின்னு. சரி வான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போனாலும், கூட்டிட்டு போன இடத்துலயுமே வந்து, அங்க போய் ஏதாச்சும் ஒரு பிரச்சனைய கிரியேட் பண்றா. தேவையில்லாம நான் என்னோட வேலை விஷயமா வெளிய போகறதுக்கு எதுவுமே முடிய மாட்டேங்குது. எல்லா இடத்துலயுமே வந்து ரொம்ப சந்தேகப்படுறா. அதனால என்ன பத்தி இது பண்ணி ஒரு சர்வேலன்ஸ் பண்ணி என்னோட வைஃப் கிட்ட குடுங்கன்னு சொன்னாங்க. அவரு சொன்னதுக்கு என்ன ரீசன் சொல்லி கேட்டா, அவங்க வைஃப் வந்து என்னோட ஒரு இன்டர்வியூ விடாம பார்க்குறவங்களாம். ஸோ என் மேல வந்து ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கிறவங்க அப்படிங்கிறது வந்து ஏன்னா தொடர்ந்து வந்து உங்களோட இன்டர்வியூ பார்ப்பாங்க, உங்களோட ஆர்டிகல்ஸ் படிப்பாங்க, உங்கள ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாங்க. அதனால எனக்கு அத கவனிச்சனாலே எனக்கு தோணுச்சு. அ நீங்க சொன்னீங்கன்னா, கண்டிப்பா உங்களோட வார்த்தைய வந்து அவங்க நம்புவாங்க அப்படின்னு. ஒரு ஃபேக்கா ஒரு நம்பிக்கை குடுக்கறதுக்காக நான் உங்கள சொல்லல. ஒரிஜினலாவே அதுக்கு எவ்வளோ ஃபீஸ் ஆகுமோ, நீங்க என்ன முழுக்க முழுக்க மானிட்டர் பண்ணிட்டு, நீங்க அவங்க கிட்ட ரிப்போர்ட் குடுங்கங்கிற மாரி ஒரு கேஸ் வந்துச்சு. அப்ப நான் சரி இது வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து உங்க வைஃப் கிட்ட நான் பேசணும். பேசி என்ன ஏதுங்கிறது ஒரு கவுன்சிலிங் மூலியமா அவங்க சரி பண்ண முடியுமான்னு சொல்லி பார்க்குறேன். 2 பேர்கிட்டயும் பேசி. ஸோ அதுக்கு நீங்க நெறைய தடவ என்கிட்ட வரணும். வந்து பேச தான் வந்து உங்கள பத்தி நெறைய அப்சர்வ் பண்ண வேண்டியது இருக்கும். ஒவ்வொருத்தர்ட்டயும் ஒவ்வொன்னும் பேச வேண்டியது இருக்கும். நெறைய விஷயங்கள் எனக்கு தெரிய வரும். அதுக்கப்புறம் அவங்களோட மாற்றம் என்ன ஏதுன்னு சொல்லி பார்த்துட்டு, நான் என்னன்னு சொல்லிட்டு நீங்க சொன்ன ஒரு இதுலயே நான் உங்கள முடிவு பண்ணவும் முடியாது. நீங்களே வந்து கேஸ் குடுக்கறனால, நீங்க சொல்ற மாரி வந்து நீங்க உங்கள நல்லவரா காமிச்சுக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்கு தான். பட் நீங்க எவ்வளோ வருஷம் வேணாலும் எடுத்துக்க சொல்றீங்க. பட் அந்த மாரி கேஸ் பார்க்கறதும் வந்து ரிஸ்க். தேவையே இல்லாம ஒருத்தவங்கள வந்து வருஷக்கணக்கா பார்த்துட்டு இருக்கிறது வந்து எங்கிட்ட ஒரு கிளையண்ட் ஆப்போசிட்டா ஒருத்தவங்கள பார்க்க சொல்றவங்கள பார்க்கறது வேற. தன்னையவே பார்க்க சொல்றதுங்கிறது எங்களுக்கு ஒரு ரிஸ்க்கான விஷயம் தான். பட் ஓகே நீங்க ஃபர்ஸ்ட்டு கூட்டிட்டு வாங்க. நான் எல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லெவலுக்கு போறேன் அப்படிங்கிற மாரி நான் சொல்லியிருந்தேன். அதே மாரி அவரும் தொடர்ந்து கூப்பிட்டு வந்தாரு. இது வந்து இந்த ஒரு கற்பனையிலேயே வந்து அவங்க வந்து ஒவ்வொரு விஷயம் கேட்கிற விஷயம், பார்க்குற விஷயம், எங்கெங்கேயோ நடக்கிற விஷயத்தையெல்லாம் வச்சு நம்மளோட லைஃப்ல இப்படி ஆயிருமோ, நம்மளோட ஹஸ்பண்ட் இப்படிதான் இருப்பாரு. அப்படின்னு அவங்களுக்கு முழுக்க முழுக்க இருக்கிற அந்த நெகட்டிவான விஷயங்கள வச்சு அவங்க ஹஸ்பண்ட்க்கு குடுத்த டார்ச்சர் இது. ஸோ நல்லவங்களா இருந்தாலுமே வந்து தேவையில்லாம சந்தேகப்பட்டு அவங்களோட வாழ்க்கைய அவங்களே கெடுத்துக்கிறதுக்கு ஒரு உதாரணமான இது. என்கிட்ட அது ஒரு விதமான மனநோய் கூட தான். அப்ப நான் அவங்கள வர வச்சு கொஞ்சம் நெறைய பேசி, அவங்க எனக்கு இப்ப ரொம்ப ஃப்ரெண்டாவே ஆயிட்டாங்க. நல்ல ரிலேஷன்ஷிப்லயும் போயிருக்காங்க. அந்த மாரி ஒரு கேஸ் பார்த்தோம். உங்ககிட்ட வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு என்னன்னு சொல்லி புரிய வச்சீங்க மேம்? இல்ல அவங்களோட பெர்சனல் அவங்களோட அவங்க லைஃப் ஸ்டைல் அவங்க எப்படி இருந்தாங்க? எந்த மாரியான ஒரு சூழ்நிலையில இருக்கிறாங்க? ஸோ எதையெல்லாம் வச்சு அவங்களுக்கு அவங்க ஹஸ்பண்ட் பத்தி அப்படி யோசிக்க தோணுது? இதெல்லாம் ஃபர்ஸ்ட்டு கேட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து அவங்களோட அத நிவர்த்தி பண்ற மாரி ஒவ்வொரு விஷயங்களும் ப்ரூஃபோட எடுத்து ஒரு சிஆர்பிஎஃப்ல ஒர்க் பண்றவங்க வந்து எந்த மாரியான ஒரு லைஃப் ஸ்டைல்ல இருப்பாங்க? இவரு எப்படி இருக்காரு? அவரோட ரெகுலர் ரொட்டீன் வொர்க் எப்படி இருக்கு? அப்படிங்கிறது அவரோட பர்மிஷனோடயே வந்து அது எல்லாமே அதோட எவிடன்ஸ் எல்லாம் எடுத்து குடுத்து அப்படியெல்லாம் இது பண்ணோம். கன்வின்ஸ் பண்ணோம். என் மேல அவங்களுக்கு ஒரு அபரிதமான ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. நானுமே இவர பார்த்து இவரு நல்லவரு தான் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். நானும் வந்து அவரு சொன்னதுக்காக வந்து நான் இந்த சர்வீஸ் குடுக்கல. அவரு கண்டிப்பா நல்லவரு தாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு அவங்களுக்கு இந்த விஷயத்த நான் சொன்னேன்.
என்னதான் இருந்தாலும் அவர் வந்து சிஆர்பிஎஃப்ல ஒர்க் பண்றவர் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ அங்க இருக்கிற எவிடன்ஸ்லாம் கூட எடுக்க முடியுமா மேம்? இல்ல. அங்க ஆ. இருக்கிற எவிடன்ஸ்னா அங்க நடக்கிற விஷயங்கள் இல்ல. இவரோட ம். பெர்சனலான விஷயங்கள் மட்டும். ஓகே. இவரோட ம். லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கு அப்படிங்கிறத மட்டும் அவரோட பெர்மிஷன் எதெல்லாம் முடியுமோ அதெல்லாம் எடுத்து குடுத்தோம். ம். ஸோ அத மீறி வந்து அவங்களோட ஜாப் சம்பந்தமான இருக்கிற விஷயங்கள நாங்க எடுக்கல. அது அவசியம் இல்ல. அங்க ஒரு தப்பும் நடக்காது. அது ஓகே. அவரோட வேலை. இப்ப வந்து ஒரு கப்புள்குள்ள வந்து சந்தேகம் அப்படின்னு ஒண்ணு வருதுன்னா, அதுக்கு காரணமா என்ன மேம் இருக்கு? நெறைய காரணம் இருக்குங்க. அதான் ம். இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா? இப்போ இவங்களுக்கு வந்து சந்தேகம் அனாவசியமான சந்தேகம். இல்லாததையெல்லாம் கற்பனை பண்ணி சந்தேகப்படுறது. அது இல்லாம அவங்களோட ஆக்டிவிட்டீஸ்ல இருக்கு. நம்மளோட பார்ட்னர் கிட்ட இருக்கிற மாற்றங்கள். அவங்க முதல்ல எப்படி இருந்தாங்க? அதுக்கப்புறம் கண்டிப்பா வந்து ஒரு கல்யாணம் ஆகும்போது இருந்த மாரியான ஒரு கேரக்டர்லயே லைஃப் லாங் இருக்க மாட்டாங்க தான். வாழ்க்கை அப்படி அப்படியே வேற வேற இதுக்கு போக போக சின்ன சின்ன சண்டைகள் இந்த மாரி எல்லாம் வரதான் செய்யும். அதையும் மீறி சந்தேகம் அப்படிங்கிறது வந்து அந்த ஆப்போசிட் நம்ம பார்ட்னர் கிட்ட வந்து நெறைய சேஞ்சஸ் ரொம்ப மாறுது. இவங்க கிட்ட ரொம்ப அட்டாச்டா இல்லாம, ரொம்ப தள்ளி தள்ளி போறதும், அவங்க ஒரு தனி உலகத்துல இருக்கிறதும், அந்த மாற்றங்கள அவங்க ஃபீல் பண்ணி சொல்லும்போது, நம்மளுக்கே அது வந்து எடுத்துக்க தோணும். இந்த மாற்றம் வந்து ஏதோ தப்பு நடக்கிறதுக்கு ஏன்னா என்னோட அனுபவத்துல தப்பான விஷயம் தான் அப்படிங்கிறத வச்சு நம்ம இது ஓகே. பண்ணிக்க ம். முடியும். அதாவது பொசசிவ்னஸ் தான் வந்து கொஞ்ச நாள்ல சந்தேகமா மாறுதா மேம்? இப்போ வந்து சொல்லப்போனா பொசசிவ்னஸ் வந்து கம்மியாயிருச்சுன்னு தான் சொல்லணுங்க. ம். முதல் அளவுக்கு இப்போ யாருக்கும் யார் மேலயும் பொசசிவ்னஸ் எல்லாம் கிடையாது. உண்மையாலுமே வந்து அந்த நாகரீக வளர்ச்சியில வர ஒவ்வொருத்தரோட அந்த லைஃப் ஸ்டைல் மாறுது இல்லைங்களா? மாறுதுல ஒருத்தர் கரெக்ட்டா இருந்தாலும் சந்தேகம் வரும். ஒருத்தர்ட்ட மாற்றம் வரும்போது சந்தேகம் வரும். அந்த மாற்றம் வந்து சில சமயம் வந்து ஒரு நியாயமானதா கூட இருக்கும். அது கூட இவங்க தேவையில்லாத சந்தேகமா எடுத்துப்பாங்க. ஏன்னா இவங்க வந்து ஒரு 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 விதமான கேரக்டர்ல இருக்காங்க. இவங்க யார்கிட்டயுமே பேச மாட்டாங்க. யார்கிட்டயும் பழக வேண்டிய அவசியம் இல்ல. இவங்களோட லைஃப் ஸ்டைல் ஒரு மாதிரி இருக்குங்கனால, ஆப்போசிட்ல இருக்கிறவங்களும் அப்படியே இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்களோட வேலையோட தன்மை என்ன? அவங்க யார்கிட்டயெல்லாம் பேசுறாங்க? யார்கிட்டயெல்லாம் பழகுறாங்க? எதுக்காக பேசுறாங்க? எதுக்காக பழகுறாங்க? அவங்களோட மாற்றத்தோட காரணம் என்ன? அப்படிங்கிறத பொறுத்து இருக்கு. ம். ஸோ சில சமயத்துல அது தேவையில்லாத சந்தேகமாவும் இருக்கும். சில சமயம் கரெக்ட்டா தான் இருக்கும். அவங்க சந்தேகப்படுறது கரெக்ட்டா தான் இருக்கும். இப்ப வந்து நம்மள வந்து ஒருத்தவங்க வந்து நம்ம சந்தேகப்படாம ஒருத்தவங்கள இருக்கணும் அப்படின்னா, நம்ம என்னென்ன மாதிரியான குவாலிட்டிஸ் நம்ம வச்சிருக்கணும் மேம்? ஒருத்தவங்க சந்தேகப்படாம இருக்கணும் அப்படின்னா, எந்த அளவுக்கு அவங்கள நம்பணும் மேம்? நம்ம நம்பளா இருக்கணுங்க. ஓகே. ஒருத்தவங்க சந்தேகப்படாம இருக்கறதுக்குன்னு சொல்லிட்டு யாரும் ட்ரைனிங் எல்லாம் எடுத்து இருக்க முடியாது. அப்படி வாழவும் முடியாது. இன்னொருத்தவங்களுக்காகவே வாழ முடியாது. நம்ம மனசாட்சிக்கு நம்ம கரெக்ட்டா இருக்கணும். எது ஓகே. தப்பு, எது தப்பு இல்லைங்கிறது எல்லாருக்குமே தெரியும். நம்ம அதெல்லாமே கேட்டு பார்த்து தான் வளர்ந்துருக்கோம். நம்மளோட கல்ச்சர் ஒண்ணும் ஃபாரின் கல்ச்சர் இல்ல. ம். பட் அந்த மாரி கிட்டத்தட்ட மாறிட்டு வருது. ம். என்னதான் மாறிட்டு வந்தாலும் நம்மளுக்குன்னு ஒரு செல்ஃப் கேரக்டர் இருக்கும். ம். இதுதான் கரெக்ட், இதுதான் தப்புங்கிற மாரியான விஷயங்கள் இருக்கு. நம்மளோட கல்ச்சர் இருக்கு. அந்த இதிலிருந்து நம்ம கிராஸ் பண்ணாம ம். எல்லார்கிட்டயும் பழகலாம். பட் அது எந்த லெவல் அப்படிங்கிறத பொறுத்து இருக்கு. நம்மளுக்குள்ளேயே இருக்கிற ஒரு கட்டுப்பாடு தான். ஓகே. இப்ப நீங்களே சொன்னீங்களா, நீங்க வந்து இந்த ஃபீல்டுக்குள்ள வந்து 13 இயர்ஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னீங்க. இப்போ வந்து ரிலேஷன்ஷிப்குள்ள இருக்க பிரச்சனைகளுக்கு வந்து எப்படி இருக்கு மேம்? இப்போ வந்து 13 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்த பிரச்சனைகளே இன்னும் இருக்கா? இல்ல காலம் மாற மாற வந்து ரிலேஷன்ஷிப்குள்ள வர பிரச்சனைகளும் மாறுதா மேம்? ஒரு ஆவரேஜா வந்து எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. ம். சந்தேகங்கிறது அந்த காலத்துலயும் இருந்துச்சு, இந்த காலத்துலயும் இருந்துச்சு. இன்னைக்கு வந்து அதோட சந்தர்ப்பங்களும், சூழ்நிலையும் வந்து ரொம்ப சாதகமா எல்லாருக்குமே தப்பு பண்றதுக்கு அமையுது. இத வந்து நம்ம ஒரு பிளஸ்ஸா யூஸ் பண்ணிக்கலாம், மைனஸா யூஸ் பண்ணிக்கலாம். ம். ஸோ சில பேர் வந்து இது பிளஸ்ன்னு நெனச்சு ஒரு மைனஸ்ல யூஸ் பண்ணிக்கிறாங்க. தப்பான வழியில போறாங்க. ஸோ அப்பத்த விட இப்போ வந்து அதிகமாயிருச்சு தான். ஏன்னா, முதல் வந்து அதிகமா வந்து எங்கள்ட்ட கேஸ் வர்றது எல்லாமே வந்து வைஃப் வந்து குடுப்பாங்க. ஹஸ்பண்ட் மேல டவுட்டா ம். இருக்கு அப்படிங்கிறது. இப்போ வந்து ஈக்குவலா வந்து குடுக்குறாங்க. வைஃப் மேலயும் குடுக்குறாங்க, ஹஸ்பண்ட் மேலயும் ம். குடுக்குறாங்க. பட் அதிகமா தப்பு பண்றது என்னவோ ஆண்கள் தான் இருக்கிறாங்க. நான் பார்த்த ம். வரைக்கும் கேஸ்ல ஆண்கள் தான் இப்பவுமே அதிகமான தப்பு பண்றவங்களா இருக்கிறாங்க. இப்போ வந்து ரீசெண்டா ரிலேஷன்ஷிப்ல வந்து ரெட் ஃபிளாக்ங்கிறாங்க, கிரீன் ஃபிளாக்ங்கிறாங்க, டெலியூஷன்ஷிப், அதுக்கப்புறம் சிச்சுவேஷன்ஷிப்னு சொல்லி நெறைய புதுசான வேர்ட்ஸ் வந்துருச்சு. புதுசான கல்ச்சர்ஸ் வந்துருச்சு. ஸோ இதெல்லாம் வந்து ரிலேஷன்ஷிப்ல எவ்ளோ மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது மேம் ஒரு சண்டை வர்றதுக்கு? இல்ல சண்டை வர்றதுக்கு எவ்வளோ ரோல் ப்ளே பண்ணுதுங்கிறது விடமா, இப்ப எல்லாமே வந்து ஒரு 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 ரிலேஷன்ஷிப்குள்ள போகும்போது, இப்ப மேக்ஸிமம் வந்து எல்லாமே தெரிஞ்சுதான். இப்போ கொஞ்ச நாள் பழகி பார்க்கலாம். நம்ம பழகி பார்த்துட்டு நம்மளுக்குள்ள செட் ஆச்சுன்னா, அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு கமிட்மெண்ட்குள்ள வரலாம். அப்படிங்கிறதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சே தான் பழகுறாங்க. ம். இப்போ பொண்ணாகட்டும், பையனாகட்டும் எல்லா இதுக்குமே ரெடியா இருக்கிறாங்க. ஸோ இப்போ நீங்க சொல்ல வர்றது மாரி பார்க்கும்போது, பழகி பார்த்து என்னோட சூழ்நிலைக்கும், என்னோட கேரக்டருக்கும் செட் ஆச்சுன்னா, ஓகே. நம்ம இந்த ரிலேஷன்ஷிப்குள்ள வந்துக்கலாம். இல்லைன்னா வேண்டாம் அப்படிங்கிறது ஒரு விதத்துல ஆரோக்கியமானது தான். எப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நான் உங்கட்ட ஒரு விஷயத்த சொல்லாமயே பழகிட்டு, உன்ன வந்து நீ எனக்கு செட் ஆகல அப்படிங்கும்போது உன்னை ஏமாத்திட்டு போறதுக்கு, ஃபர்ஸ்ட்டே பேசிட்டு, நம்ம பழகி பார்த்துட்டு, ஒரு கமிட்மெண்ட்குள்ள வராம இருந்துட்டு,
அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஓகே அப்படின்னா நம்ம வந்து கமிட் பண்ணிக்கலாங்கிறது நல்ல விஷயம்தான். ஏன்னா இது வந்து டிவோர்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணும். எதை பற்றியும் தெரியாமல் நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே போய் ஒரு கல்யாணம் பண்ணிட்டு அதுக்குள்ள எத்தனையோ டிவோர்ஸ் அப்படிதான் வருது. கடைசியில் ஒத்து வராமல் அவங்களுக்குள்ள ஒரு ஆரோக்கியமான சும்மா பழகியிருப்பாங்க, ஏதோ ஒரு அட்ராக்ஷனில் பழகியிருப்பாங்க, அவங்க பாட்டுக்கு எதை பற்றி எந்த ஒரு விஷயமும் பேசாமல் எந்த ஒரு கமிட்மெண்ட் கொடுக்காம போயிட்டே இருந்துட்டு திடீர்னு வந்து கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் எல்லாமே பேசுவாங்க, எல்லாம் இது பண்ணுவாங்க, டிவோர்ஸில் வந்துடும். ஸோ இதில் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி டிவோர்ஸ் ஆகிறது, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தையோட லைஃப்பும் சேர்ந்து அப்பாவா அம்மாவான்னு சொல்லி தெரியாமல் அவங்களோட லைஃப்பும் சேர்ந்து ஸ்பாயில் ஆகிறதுக்கு சில ரிலேஷன்ஷிப்க்கு எவ்வளோ நேம் வச்சுட்டாலுமே அது வந்து 2 பேருக்குமே தெரிஞ்சு அந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே வராங்கங்கும் போது அது நல்ல விஷயம்தான். பட் அது வந்து நம்ம இஷ்டத்துக்கு யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா ஒரு லைஃப் அப்படிங்கிறது வந்து கொஞ்சமாவது அந்த ஒரு சீரியஸ்னஸ் இருக்கணும். ஒரு லிமிட் தாண்டி போகக்கூடாது. நம்ம ஒரு கமிட்மெண்ட்குள்ளே வரல அப்படின்னாலுமே எல்லா பழக்கத்தையுமே பழகி பார்த்து தான் நம்ம லைஃப்குள்ளே வரணுங்கிறதும் தப்பு தான். நான் சொல்கிறது ஒரு லிமிட் தாண்டிங்கிறது ஒரு செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் வேண்டாங்கிறதெல்லாம் வந்து என்னோட இதுபடி வந்து ஏற்றுக்க முடியாது. ஸோ எல்லா விஷயங்களும் பேசிக்கலாம், எல்லா விஷயத்தையும் இது பண்ணிக்கலாம். பட் ஒரு பர்டிகுலர் இதுக்கு மட்டும் நம்மளே வந்து ஒரு அதுக்கு ஒரு தடை போட்டுட்டு அதை மீறி மற்ற விஷயங்கள் எல்லாமே பேசி பழகி ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே போகிறது ஆரோக்கியமானதாக தான் இருக்கும். ஓகே மேம். எங்களுக்காக தொடர்ந்து வந்து நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, கேஸ் ஸ்டடி சொன்னீங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து லவ்ல என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லி அதுக்கெல்லாம் கூட தீர்வு சொன்னீங்க. உங்கள் டைமுக்கு ரொம்ப நன்றி மேம். நன்றி. Taste the Daily.